BSNL இணைப்பு முறைகேடு வழக்கில் முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் தயாநிதி மாறன் சென்னை சிபிஐ நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் முகேஷிடம் கேட்டறியலாம். முகேஷ், இந்த வழக்குல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில இன்றைய வழக்கு விசாரணை என்ன? கடந்த மாதம் இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அதனை அடுத்து நடைமுறையான குற்றச்சாட்டு பதிவு என்பதற்காக வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இன்று இந்த வழக்கில் 7 பேரும் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிடப்பட்ட நிலையில் 4 பேர் மட்டும் ஆஜராகியிருந்தார்கள். தயாநிதி மாறன் மற்றும் BSNL ஓய்வு பெற்ற அதிகாரி பிரம்மநாதன் உள்ளிட்ட 4 பேர் ஆஜராகியிருந்தார்கள். அதனை பதிவு செய்த நீதிமன்றம் இந்த வழக்கின் அடுத்த கட்டத்திற்காக விசாரணைக்கு எடுத்துச் செல்லும் பொழுது தங்கள் மீது தாக்கல் செய்யப்பட்டுள்ள குற்றப்பத்திரிகையில் சில குறைபாடுகள் இருப்பதாகவும் அது தெளிவாக இல்லை என்றும் 29 ஆவணங்கள் குறைபாடாக இருப்பதாகவும் தயாநிதி மாறன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. எனவே அந்த ஆவணங்களை தெளிவாக கொடுக்கும் முறை வழக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. அதே போல இன்று ஆஜராகாத சன் டிவி உரிமையாளர் கலாநிதி மாறன் தரப்பில் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டு இன்று இந்த வழக்கில் இருந்து ஆஜராக விலக்களிக்க வேண்டும், அடுத்த விசாரணையின் பொழுது ஆஜராவதாக உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வழக்கை அடுத்த மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்திருக்கிறார். இந்த நடைமுறை அடுத்த மாதம் வரும்பொழுது அனைவரும் குற்றச்சாட்டுக்கு ஆளாகப்பட்ட 7 பேரும் ஆஜராகும் பட்சத்தில் 7 பேர் மீதான குற்றச்சாட்டுகள் பதிவு நடைபெறும். இதற்கிடையில் இந்த வழக்கிலிருந்து தங்களை விடுவிக்க கோரும் மனுவை தயாநிதி மாறன் மற்றும் கலாநிதி மாறன் ஆகியோர் தாக்கல் செய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தமிழரசன். முகேஷ், இந்த வழக்குல இன்றைக்கு ஆஜராவதிலிருந்து சன் டிவி உரிமையாளர் கலாநிதி மாறன் உள்ளிட்டோர் கூட விளக்கு கேட்டிருக்கதா சொல்லியிருக்கீங்க. இந்த வழக்கின் பின்னணி, இதுவரைக்கும் கடந்து வந்த பாதை குறித்து சொல்லுங்க. இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா 2004ஆம் ஆண்டு காலகட்டத்திலிருந்து தொடங்கியது. அதாவது 2004 முதல் 7ஆம் ஆண்டு வரை தயாநிதி மாறன் மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சராக இருந்த பொழுது மத்திய அரசு நிறுவனமான BSNL நிறுவனத்தின் அதிவேக இணைப்புகளை அவரது சகோதரர், அதாவது கலாநிதி மாறனின் நிறுவனமான சன் டிவி நிறுவனத்திற்கு சட்டவிரோதமாக பயன்படுத்தி அரசுக்கு 1.78 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அவர் பதவிக்காலம், அதாவது அவர் அமைச்சரவையிலிருந்து வெளியேறிய பிறகு இதற்கான குற்றச்சாட்டு தொடர்பாக பல புகார்கள் எழுந்தது. இந்த புகாரின் மீது வழக்கு பதிவு செய்த சிபிஐ கடந்த 2011ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார். இதில் BSNL உயரதிகாரிகளும் தொடர்பு இருப்பது என்பதால் BSNL துறையிலும் அதேமாரி மத்திய தொலைத்தொடர்பு துறையும் விளக்கங்கள் கேட்கப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் இதுவரை 7 பேர் இந்த வழக்கில் குற்றவாளிகளாக குற்றம் சாட்டப்பட்டவர்களாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அதன்படி முன்னாள் மத்திய அமைச்சரான தயாநிதி மாறன், அவரது சகோதரரான சன் டிவி உரிமையாளர் கலாநிதி மாறன், BSNL முன்னாள் அதிகாரிகள் பிரம்மநாதன் மற்றும் MP வேலுச்சாமி ஆகியோரும், சன் டிவி ஊழியர்கள் கண்ணன் ரவி ஆகியோரும், முக்கியமாக தயாநிதி மாறனின் சிறப்பு தனிச்செயலராக இருந்த கௌதமன் ஆகியோரும் இந்த 7 பேரும் மீது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மோசடி, கூட்டு சதி, ஊழல் தடுப்பு சட்டம் ஆகியவற்றின் கீழ் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த ஆண்டில் கடந்த ஆண்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அதை குற்றச்சாட்டு பதிவுக்காக இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. தமிழரசன்.